ஓசூரில் அதிமுக பிஜேபி இணைந்து கொண்டாடிய மோடி சமத்துவ பொங்கல். திமுகவிற்கு இதுதான் கடைசி பொங்கல். அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி திமுகவிற்கு அறைகூவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பிஜேபி மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக இணைந்து பேகேப்பள்ளி பகுதியில் மோடி சமத்துவ பொங்கல் திருநாள் வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தற்பொழுது பொங்கல் திருநாள் நெருங்கி வருவதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொங்கல் திருநாளை முன்கூட்டியே வரவேற்கும் விதமாக மக்களால் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக மாணவர் அணி செயலாளர் முன்னாள் பேகேப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் அருண்குமார், ஓட்டுநர் அணி மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் முரளி தலைமையில் பேகேப்பள்ளி சரஸ்வதி நகர் குடியிருப்பு பகுதியில் மோடி சமத்துவ பொங்கல் திருநாள் வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக அந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர், பெண்கள், குழந்தைகள் உட்பட ஏராளமானவர்கள் கரும்பு மற்றும் பொங்கல் பானைகள் அலங்கரித்து வைத்து வழிபாடுகள் நடத்தினார்கள். இதில் மண் பானைகளில் அரிசி, வெல்லம் ஆகியவற்றுடன் சமைத்தனர். அப்போது பானைகளிலிருந்து பொங்கல் பொங்கி வரும்பொழுது பொங்கலோ பொங்கல் என பொங்கலை வரவேற்று ஆரவாரத்துடன் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மோடி சமத்துவ பொங்கல் விழாவில் இந்துக்கள் மட்டுமின்றி இஸ்லாமிய, கிறிஸ்தவ உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினரும் பங்கேற்று பொங்கல் கொண்டாடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி, பிஜேபியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன், கோவிந்தா அக்ரஹாரம் கிளை செயலாளர் ஐயப்பா, சுரேஷ், ஒன்றிய செயலாளர் வெங்கடேஷ், ஒன்றிய துணை செயலாளர் மஞ்சுநாத், கிருஷ்ணா, ரமேஷ், மஞ்சுநாத் உட்பட பிஜேபி நாராயணன், சீனிவாசன், ராஜப்பா, கஞ்சாரெட்டி, தேவராஜ், வெங்கடேஷ், பாலமுரளி, மதன், கிரண், அரவிந்த், அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி, இந்த ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் பொங்கல் திமுகவிற்கு கடைசி பொங்கலாகும். அடுத்த ஆண்டு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அமைந்து பொங்கல் திருநாள் மேலும் சிறப்பாக கொண்டாடி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பல்வேறு நல்ல மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் அனைவருக்கும் சென்றடையும் வகையில் அமையும் என்பதில் சந்தேகமில்லை என அவர் உறுதிபட தெரிவித்தார். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள். இந்த தினம் நம்முடைய பாஜக சார்பிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பில் நம்முடைய மோடி அண்ணன் எடப்பாடியார் பெருமையாகிற வகையில் இன்னைக்கு இங்கே சமத்துவ பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சமத்துவ பொங்கல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த பகுதி நம்முடைய மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் பேரு என வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பொங்கல் என்பது நம்முடைய தமிழகத்தின் பாரம்பரிய இந்த பண்டிகை. இந்த பண்டிகை என்பது நீங்களாம் பார்த்திருப்பீங்க. இந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு நம்மளுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், நல்ல ஒரு உணர்வு இருக்கிறது. ஆனா ஒரு டிராமா போட்டு இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. உங்களுக்கு நல்லா தெரியும். இது இந்து சாம்பிரதாயம். இந்த இந்து சாம்பிரதாயத்தில் இதுல எல்லாருமே சமத்துவத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பொங்கல் இன்னைக்கு ஒரு கோயில்ல கூட பூஜை செய்யணும்னா ஒரு கட்டுத்திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிற அண்ணல்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற திமுக நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க இது செக்குலர் கண்ட்ரி. இது முஸ்லிம்ஸ் இருக்காங்க, இந்து இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுடைய பாரம்பரியத்தையும் அவருடைய கலாச்சாரத்தை அவர் கொண்டாடலாம். அனைவருக்கும் இந்த ரைட்ஸ் இருக்கு. கொஞ்சம் பேருக்கு மட்டும் அது ஓகே, மிச்சவங்க கொண்டாடக்கூடாத வகையில இந்த இங்க இருக்கிற ஆட்சி இருக்கு, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சிக்கு இந்த பொங்கல் தான் கடைசி பொங்கல். இந்த ஆட்சிக்கு அடுத்த ஆட்சி நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஏற்படுற இந்த ஆட்சி தான் அடுத்த பொங்கல் கொண்டாடுது என்பதை இந்த நிகழ்வு மூலமாக உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா அல்லல் வெள்ளல்கள்லாம் காரணம் இன்னைக்கு இருக்கிற திமுக. இன்னைக்கு ஒரு குடும்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு பண்டிகை தான் இந்த பொங்கல். இந்த பொங்கல் அடுத்த பொங்கல் கண்டிப்பாக நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி இந்த தமிழகத்தில் ஏற்படும்.